வணக்கம். இந்த செஷன்ல நம்ம இந்த கோர்ஸுக்கு என்ன பிஸ்னஸ் கேஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பிஸ்னஸ் கேஸ்னா அதில் வந்து பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கும், அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் பிஸ்னஸ் ப்ராசஸஸ், நம்ம என்ன ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பிஸ்னஸ் கேஸ் டிஸ்கஷன் வந்துட்டு ஒரு ஒரு கிளியரா ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுறோம், என்ன பின்னாடி என்ன எஸ்ஏபி டிரான்சாக்ஷன்ஸ் எஸ்ஏபி ப்ராசஸ்லாம் பண்ணும்போது எதை பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ பிஸ்னஸில் இதில் எப்படி அப்ளை ஆகும், இதெல்லாம் வந்து நம்ம அதில் வந்து தெளிவாக தெரியும். ஸோ ஒரு பிஸ்னஸ் கேட் ரிலேட்டடாக நான் அதை பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து ப்ராக்டிக்கலாக புரியும். அது ஓஹோ இந்த எஸ்ஏபியில் இது பண்ணோம்னா இந்த பிஸ்னஸில் அஃபெக்ட் ஆகும், இப்படிலாம் போனால் இப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பிஸ்னஸ் கேஸ் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல பிஸ்னஸ் கேஸ்னுடைய ஓவர்வியூ அது என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு சப்ளை செயின் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னாக்கா பேசிக்கான மாடல் வந்து இப்போ நான் காமிச்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இது எப்படி இருக்குன்னாக்கா மெயினாக வந்து ஒரு சப்ளையர் இருப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து பொருளை வாங்கி மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க இருப்பாங்க காம்பனன்ட்ஸை, ப்ளஸ் அந்த காம்பனன்ட்ஸ் அசம்பிள் பண்ணுற அந்த ஒரு அது தனியாக ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கும், அதை வந்து கஸ்டமர்ஸுக்கு ஃபினிஷ் குட்ஸ் விற்பாங்க. இதான் வந்து ஃப்ளோ இருக்கும். இந்த சப்ளையர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைரெக்டாக வெளியேந்து வாங்குற சப்ளையராக இருக்கலாம், ஒரு இன்டர் பிளான்ட் சப்ளையராக இருக்கலாம், இன்டர் கம்பெனி சப்ளையராக இருக்கலாம். வெளியிலேருந்து வாங்குற சப்ளையர்ஸ் வந்து டைரெக்டாக மெட்டீரியல் அப்படியே வாங்குறதா இருக்கலாம், இல்லை சப்கான்ட்ராக்டிங்காக இருக்கலாம். அப்புறம் இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் அசம்பிளி வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ப்ரொடக்ஷன், அது வந்து இன்டர்னல் ப்ரொடக்ஷன் மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் அசம்பிளி. கஸ்டமர்ஸ் அதே போல் வெளியில் இருக்கிற கஸ்டமர்ஸாக இருக்கலாம், அல்லது இன்டர் பிளான் கஸ்டமராக இருக்கலாம், அல்லது இன்டர் கம்பெனி கஸ்டமராகவும் இருக்கலாம். இது இல்லாமல் நிறைய வந்து இடையில இருக்கக்கூடிய சில இன்டர்மீடியட்ஸ் வந்து வரும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள்னாக்கா அந்த ரா மெட்டீரியல் வேர் ஹவுஸ், தனியாக வேர் ஹவுஸ் வச்சு அங்கேருந்து மெட்டீரியல் மூவ் பண்ணுவாங்க, அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் ஃபினிஷ் குட்ஸ் எடுத்து ஒரு சென்டரில் வச்சு அங்கேருந்து கஸ்டமர்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வேரியஸ் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு சப்ளை செயினில் இருக்காது. இப்போ நம்ம பிஸ்னஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல கஸ்டமர்ஸ் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். எனி பிஸ்னஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா கஸ்டமர், அவங்ககிட்ட கஸ்டமர்ஸ் இல்லைன்னா பிஸ்னஸே கிடையாது, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த கஸ்டமர்ஸுக்கு தேவையான ஃபினிஷ் கூட்ஸ் வந்து அசம்பிளி யூனிட் 1ல் ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு சப்ளை பண்ணுறோம். இந்த அசம்பிளி யூனிட் 1ல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காம்பனன்ட்ஸை அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காம்பனன்ட்ஸை டைரெக்டாக சப்ளையர்ஸ்லேருந்து வாங்குவாங்க, அல்லது சில காம்பனன்ட்ஸு ரா மெட்டீரியலாக வாங்கி சப்கான்ட்ராக்டிங் மூலமாகவும் வாங்கி இங்கே வைப்பாங்க. அதில் இது இல்லாமல் இந்த காம்பனன்ட்ஸ் சிலது டைரெக்டாக கஸ்டமர்ஸ் விற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு அசம்பிளி யூனிட் 2வும் நம்ம வந்து பிஸ்னஸ் கேஸில் பார்ப்போம். அது வந்து என்னன்னாக்கா சில காம்பனன்ட் டைரெக்டாக சப்ளைட்டு வாங்குவாங்க, சிலதை இந்த அசம்பிளி யூனிட் 1லேருந்து வாங்குவாங்க, இன்டர் பிளான்ட்டாக வாங்குவாங்க. ஸோ அந்த இன்டர் பிளான்ட் ப்ராசஸ் காமிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அசம்பிளி யூனிட் 2 என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு ஃபினிஷ் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க வைப்பாங்க, அல்லது சேம் கஸ்டமர்ஸ் ஓவரட்டிஸ் அவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதான் வந்து நம்முடைய ஓவரால் பிஸ்னஸ் கேஸ் இங்கே வர்றது. இப்போ நம்ம பிஸ்னஸ் கேஸில் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குனாக்க, அதை நம்ம கஸ்டமர்லாம் ஸ்டார்ட் ஆகும் சொல்லி கஸ்டமர்ஸ் வந்து அவருடைய பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுப்பார், ரைட்? அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் என்ன ஆகுனாக்கா ஒரு சேல்ஸ் ஆர்டராக இங்கே கன்வெர்ட் பண்ணி நம்ம சிஸ்டமில் வைப்போம். இந்த சேல்ஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி சிஸ்டம் வந்து எம்ஆர்பி அண்ட் எம்பிஎஸ் ப்ராசஸ் ரன் ஆகிட்டு அதுக்கு வந்து பர்ச்சேஸ் ரிக்வெஷன் பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கும். அந்த பர்ச்சேஸ் ரிக்வெஷனை பர்ச்சேஸ் ஆர்டரை கன்வெர்ட் பண்ணிட்டு பிளான்ட் ஆர்டரை பர்ச்சேஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டரை கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆர்டரை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. அதில் ஸோ ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூஷன் நடக்கும். அந்த ப்ரொடக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஸ்டாக் உள்ள வந்தோடனே அதுக்கு வந்து ஒரு டெலிவரி கிரியேட் பண்ணுவாங்க. அந்த டெலிவரி வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சேல் ஆர்டர் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு இன்வாய்ஸ் பண்ணிட்டு மெட்டல் வந்து வெளியே அனுப்புவாங்க. இதுதான் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். நம்ம இந்த ப்ராசஸ் வந்து நம்ம எல்லாமே பார்ப்போம் உள்ள. அப்புறம் மெட்டீரியல் ஃப்ளோ எப்படி வரும் அப்படின்னாக்க, நமக்கு வந்துட்டு ஒரு பிளானிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளானிங் ப்ராசஸ் இருக்குது. அதுலேருந்து பர்ச்சேஸ் ரிக்வெஷன் இருக்குது, பர்ச்சேஸ் ரிக்வெஷன் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் ஆகும், அதுலேருந்து ஒரு கூட்ஸ் ஷிஃப்ட் மெட்டல் வந்துட்டு குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஓகே இல்லையான்னு பார்ப்பாங்க. அந்த குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் ஓகே அப்படின்னாக்க அது வந்து ஸ்டாக்கில் வரும், நாட் ஓகேனா ரிட்டர்ன் டு சப்ளையர் வந்து போயிடும். அதில் அப்புறம் மீன் டைம் வந்து பிளான்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி நமக்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர் கிரியேட் ஆகுது, ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து இங்கே ஸ்டாக்குக்கு வருது, ப்ரொடக்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இங்கே வருது. இதில் பிளானிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஸ்னஸ் கேஸில் ஒரு 5 பிளானர்ஸ் இருக்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். நம்ம பிளானர் 1 2 3 4 5, அதாவது பிளானர் 1 வந்து ஃபார் எஃப்ஜி, பிளானர் 2 ஃபார் எஸ்எஃப்ஜி. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிளானர்ஸ் இருக்கிறாங்க நம்ம பிஸ்னஸ் கேஸில். அதே போல் பர்ச்சேசிங்க்கு 2 பர்ச்சேசிங் பையர்ஸ் இருக்கிறாங்க, பர்ச்சேசிங் 1 பர்ச்சேசிங் 2 2 பேர் இருக்காங்க. 2 ஸ்டோரேஜ் லொக்கேஷன் நம்ம வச்சிருப்போம். இதான் வந்து நம்ம பிஸ்னஸ் கேஸில் மெட்டல் ஃப்ளோ எப்படி வரும், யார் யார் ஹேண்டில் பண்ணுவான்றது நம்ம பிஸ்னஸ் கேஸில் வருது.
இப்போ நம்ம முன்னாடி வந்து அந்த பிளானிங்கை பேஸ் பண்ணி பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பிளானிங் ப்ராசஸ் என்ன எப்படி நடக்கும் அப்படின்னாக்க டிமாண்ட், அதாவது மார்க்கெட்லேருந்து கலெக்ட் பண்ண டிமாண்ட் அல்லது ஃபோர்காஸ்ட் ஏதோ ஒரு இன்புட் அல்லது சேல் ஆர்டர் வந்து இன்னொரு இன்புட் ப்ளஸ் மாஸ்டர் டேட்டா பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் ரவுட்டிங் வந்து மேஜர் மாஸ்டர் டேட்டா. இதை பேஸ் பண்ணி பிளானிங் எம்ஆர்பி அல்லது எம்பிஎஸ் நடக்கும். இந்த எம்ஆர்பி எம்பிஎஸோட அவுட்புட் என்ன வரும்னாக்கா பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் பர்ச்சேஸ் பிளான்ட் ஆர்டர்ஸ், பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் பிளான்ட் ஆர்டர்ஸ். இது என்னன்னாக்கா எந்த மாதிரி பொருளை எப்போ எவ்வளோ குவான்டிட்டி வாங்கணும் சொல்றது பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட், என்ன மெட்டீரியல் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணணும் எவ்வளோ குவான்டிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும் பிளான்ட் ஆர்டர்ஸ். இது ரெண்டும் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஜென்ரேட் ஆகிட்டு வர அவுட்புட்டை வந்து ஃபர்தராக கன்வெர்ட் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டராவோ அல்லது ப்ரொடக்ஷன் ஆர்டராவோ கன்வெர்ட் பண்ணிட்டு எக்ஸிக்யூஷன் பண்ணுவாங்க. இதில் மெயினாக ஹேண்டில் பண்ணுறதுனாக்கா அந்த பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் அண்ட் பிளான்ட் ஆர்டர்ஸ்லாம் என்ன கரெக்டாக வந்திருக்கா இல்லையா, என்ன டிவியேஷன் இருக்கான்னு பார்த்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர், நம்ம பிஸ்னஸ் கேஸில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கியர் மோட்டார், அதாவது கியர் பாக்ஸ் அண்ட் மோட்டர் கம்பைன் பண்ண கியர் மோட்டார். இதான் வந்து நம்ம பிஸ்னஸ் கேஸை எடுத்துக்க போகிறோம். ஏன் இந்த பிஸ்னஸ் கேஸ் எடுத்துக்கோனாக்கா இது ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா இப்போ கற்றுக்கும் போது நீங்கள் சிம்பிள் கான்செப்டோட கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா இது கான்செப்டை வச்சுக்கிட்டு யூ கேன் லேர்ன் அண்ட் யூ கேன் அப்ளை டு எனி அதர் கான்செப்ட்ஸ், ரைட்? இதே தான் பேசிக்காக இதை கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா ப்ராசஸரும் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசின மாதிரி அந்த ரெகுலர் பர்ச்சேஸ், சப்கான்ட்ராக்டிங் பர்ச்சேஸ், அசம்பிளி, பிளானிங், மற்ற அதர் எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ரேஷன் நம்ம இதில் கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வரும். அதில் ஒன்று ஒன்றா எப்படி கொண்டு வரும்ன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. டீட்டெயில்டாக என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம்னு அடுத்து வருது. இப்போ அந்த கியர் மோட்டார் பார்த்தோன்னீங்களா, அந்த கியர் மோட்டாரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னாக்கா ஒரு கியர் பாக்ஸ், ஒரு மோட்டார், சில காம்பனன்ட்ஸ் தேவை. ஏன்னா கியர் பாக்ஸையும் மோட்டரை கம்பைன் பண்ணுறதுக்கு சில காம்பனன்ட்ஸ் தேவை. இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் வருது பிஒஎம். அந்த கியர் பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னாக்கா ஒரு இன்புட் சப் அசம்பிளி வேணும், ஒரு அவுட்புட் சப் அசம்பிளி வேணும், ப்ளஸ் சில காம்பனன்ட்ஸ் வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணுறது தேவைப்படுது. அது தேவை. அந்த இன்புட் சப் அசம்பிளி அவுட்புட் சப் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சில காம்பனன்ட்ஸ் தேவைப்படும், ரைட்டுங்களா? அந்த காம்பனன்ட்ஸ் வந்துட்டு நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம், அல்லது சிலது காம்பனன்ட்ஸ் வந்து ரா மெட்டீரியல் வாங்கி சப்ளையர்கிட்ட கொடுத்து சப்கான்ட்ராக்டிங்காக பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம பாருங்கள் எத்தனை லெவல் பில் ஆஃப் மெட்டீரியல் கொண்டு வந்துருக்கும் நம்ம கேஸில். ஒன்று. ரெண்டாவது, இதுலேயே வந்து சப்கான்ட்ராக்டிங் அண்ட் ரெகுலர் பர்ச்சேஸ் உள்ள கொண்டு வரும். ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் சில கேஸ் எடுத்து முதல்ல இதெல்லாம் கவர் பண்ணிட்ட அப்புறம் சில ஸ்பெசிஃபிக் கேஸ் எடுத்து எக்ஸ்டர்னல் ஆப்ரேஷன் கான்செப்டை கவர் பண்ணலாம். மற்ற பிளானிங்லேயே வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கிறத கவர் பண்ணலாம். ப்ளஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இது வந்து ஒரு அசம்பிளி யூனிட், இதே போல் இன்னொரு அசம்பிளி யூனிட்ல இருக்கும்போது அங்கே வந்து இன்டர் பிளான்ட் வரும்போது என்ன நடக்குன்றதை கவர் பண்ணலாம், ரைட்? அந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் கவர் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நான் இங்கே டிஃபைன் பண்ணிடுறது ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஸ்ட்ரக்சர். இதை வச்சுக்கிட்டு we can cover various processes, various scenarios. அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ப்ளஸ் லேர்னிங் வந்து we can do any combination. நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிஓஎம் ஸ்ட்ரக்சர், அதை வந்து இப்போ அடுத்த ஸ்டேஜ் இப்போ கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னாக்கா வித் மெட்டீரியல் கோடிஃபிகேஷன். இந்த மெட்டீரியல் கோடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாலே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா SGMC-00-GM1001, அதாவது எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒரு எஸ்ஐபி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அந்த மெட்டீரியல் கோடிஃபிகேஷன் ஒரு லாஜிக் ஒன்று கொடுத்து கிளியராக பண்ணாதான் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரைனிங் பர்பஸ்ன்றதுனால நம்ம சின்ன சிம்பிள் லாஜிக் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது முதல்ல வந்து ஒரு கம்பெனி நேம், அது SGMCன்னு ஒரு கம்பெனி நேம். அதுக்கப்புறம் S00 அப்படின்னு ஒரு 4 இது வந்துட்டு ஒரு ட்ரைனிங் கோட் அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் கோடு மாதிரி வச்சுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் S00 அப்படின்னாக்கா நீங்கள் யாரெல்லாம் ஹையர் பண்ணியிருக்காங்க சிஸ்டம் ஆகலோ ஒருத்தருக்கு வந்து S01 கொடுப்பேன், அடுத்தவருக்கு S02 கொடுப்பேன், அடுத்தவங்களுக்கு S03 கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுப்பாரு. அடுத்து லாஸ்ட் 6 டிஜிட் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎம்னாக்கா கியர் மோட்டார், அது போட்டு அதில் 1001 சீரியல் நம்பர். அதே போல் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிபின்னு வருது, மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா எம்டின்னு வரும், காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சிபின்னு வரும். ஸோ வி ஹேவ் அ கிளியர் லாஜிக் கியர், ரைட்? கிளியர் லாஜிக் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தோன்னே தெரியும் அது என்ன இதே மாதிரி தான் கம்பெனிஸ்லையும் மெட்டல் கோடு வந்து டிஃபைன் பண்ணுவாங்க அதில், ரைட்? இப்போ அடுத்து வந்துட்டு இந்த கியர் பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியர் மோட்டருக்கு ப்ரொடியூஸ் பண்ண என்ன வேணும், கியர் பாக்ஸ் வேணும், மோட்டார் வேணும், ப்ளஸ் 2 காம்பனன்ட். என்னென்ன காம்பனன்ட்? CP1015, CP1016. அடுத்தது அந்த கியர் பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? இன்புட் சப் அசம்பிளி IP101 வேணும், அவுட்புட் சப் அசம்பிளி OP101 வேணும். அது ரெண்டு வந்து ஃபர்ஸ்ட் 2 இருக்கு பாருங்க, அது 2 வேணும். அது இல்லாமல் 3 காம்பனன்ட் CP1014, CP1015, CP106ன்னு ஒரு 3 காம்பனன்ட் தேவைப்படுது. இது வந்து கியர் பாக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ கியர் பாக்ஸான பில் ஆஃப் மெட்டீரியல் வந்துருச்சு. இப்போ இன்புட் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரக்சர்,
CP1001, CP102, CP1 இந்த 5 காம்பனண்ட் இருந்தாக்கா நான் இன்புட் சப் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது அங்கே வந்திருக்கு. அதே போல் அந்த அவுட்புட் சப் அசம்பிளி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு CP1006லேருந்து CP1013 வரைக்கும் உடைய காம்பனண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ இது அவுட்புட் சப் அசம்பிளி. ஸோ இங்கே பாருங்கள் கிளியராக அந்த BOM ஸ்ட்ரக்சர் வித் மெட்டல் கோடு கொண்டு வந்திருக்கோம். இதுதான் நம்ம அப்படியே நம்ம பிஸ்னஸ் கேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டெடிகேட்டட் சர்வருக்கு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது நெக்ஸ்ட் பேஜில் நான் காமிக்கிறேன் எப்படி லிஸ்ட் இருக்குன்ட்டு. மற்றபடி யார் நீங்கள் மற்றவங்க ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க வந்துட்டு நீங்களும் இதே லாஜிக் அப்ளை பண்ணி உங்கள் சர்வரை நீங்கள் பார்த்துக்கலாம். அது நீங்கள் டெடிகேட் சர்வர் வாங்காமல் வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. ரைட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்கான்ட்ராக்டிங் எப்படி கொண்டு வந்திருக்கேன்னா CP1003 காம்பனண்ட் இல்லையா, அது வந்து ஒரு சப்கான்ட்ராக்டிங் த்ரூ ரா மெட்டல் 1001 வாங்கி பண்ணுற மாதிரி வரும். நான் இதில் கொண்டு வரல இந்த ஸ்ட்ரக்சரில். அதே போல் CP1006ன்ற காம்பனண்ட் அதுவும் வந்துட்டு சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் வரும். ஸோ நம்ம எல்லா ப்ராசஸுமே கவர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த BOM ஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பேஸ் பண்ணி இதுதான் வந்து மெட்டல் லிஸ்ட். நம்ம ட்ரைனிங்காக யூஸ் பண்ண மெட்டல் லிஸ்ட் இது. இப்போ வந்து யாரெல்லாம் வியூ பண்ணுறீங்க அந்த கோர்ஸ் ஆகலாம் இந்த லாஜிக்கை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பேசிக் என்னென்ன சில பேராமீட்டர்ஸ்ன்றது நான் காமிச்சிருக்கேன். ப்ளஸ் பின்னாடி நம்ம கோர்ஸில் போகும்போது இண்டிவிஜுவல் பேராமீட்டர்ஸில் என்னென்ன நான் யூஸ் பண்ணுறது காமிப்பேன். ப்ளஸ் எதை நீங்கள் வேரி பண்ணி பார்க்கணும் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த டெடிகேட்டட் சர்வர் வாங்கியிருக்கவங்க நம்ம வந்து இப்போ மெயில் கம்யூனிகேஷனில் we are in contact. ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தேவையான லிஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் S001 அப்படின்னாக்கா ஒரு பர்சன் A கொடுப்பேன், S002 பர்சன் B கொடுப்பேன், S03 பர்சன் சிக்கு கொடுப்பேன். நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய மெட்டீரியல் கோடு மட்டும் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் வேரியஸ் காம்பினேஷன் S01 அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி S02ல என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி போட்டு இதை நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த லிஸ்ட் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இப்போ இல்லை, எப்போ தேவையோ அப்போ நான் ஷேர் பண்ணுவேன். பட் இது வந்து உங்களுக்கு ஒரு இன்புட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த பிஸ்னஸ் கேஸ் செஷனில் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கும், ப்ளஸ் அதனுடைய பிஸ்னஸ் ப்ராசஸஸ்லாம் என்ன இருக்குது, ஒரு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர்னு அதை பேஸ் பண்ணி என்ன மெட்டல் கோட் இருக்குன்னு பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் கேஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதான் வந்து கனெக்டிங் தி லேர்னர்ஸ் அதாவது உங்களையும் அந்த நம்ம இப்போ எடுக்கிற ட்ரைனிங்கை கனெக்ட் பண்ணுறதே இங்கே தான். அப்போ இது இருந்தால் தான் இதை ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு செஷன் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஓஹோ இந்த கான்செப்டுக்காக இதை சொல்ல வராரு அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதில் அதுக்காக இந்த பிஸ்னஸ் கேஸை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால் இந்த பிஸ்னஸ் கேஸை இன்னொருத்தர கூட பாருங்கள். ஓகே, இந்த பிஸ்னஸ் கேஸ் வந்து நம்ம கோர்ஸுக்கு என்னன்றது நம்ம பார்த்துட்டோம். இப்போ அப்புறம் அடுத்த செஷனில் நம்ம கோர்ஸுக்கான ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் SAPல எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். மீன்வைல் நம்ம கோர்ஸை பற்றி ஃபீட்பேக் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கமெண்ட்ஸ் பேஜில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அவங்களுக்கும் அது பெனிஃபிட் வரட்டும். மீன்வைல் டெடிகேட்டட் சர்வருக்கு நான் சில என்ன மாதிரி கம்யூனிகேஷன் வைக்கிறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்னை வந்து மெயிலில் கொடுத்துருக்கேன் இல்லையா, info@vgrovan.com மெயிலில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா சர்வர் டீட்டெயில்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, அடுத்த செஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.